ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்காண்டா குமார்ன்ற மாதிரி வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கார்டு கொடுத்து 2 பேர் வெளியேற்றப்பட்டார்கள். அந்த 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கும்போது அங்கே இருக்கிற க்ரௌடில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணி இன்னமும் வந்துட்டு இந்த வேர்ல்டு கப் இந்தியா வின் பண்ண மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணி சிரிச்சிருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு ஹர்ட்டிங்கை கொடுத்துருக்கு 2 பேருக்குன்றது அவங்களுக்கும் இருந்திருக்கும், அவங்கள சார்ந்த அந்த ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கூட பார்த்திங்கன்னா புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. அவ்வளோ புலம்பல். ஏன் அப்படின்னா அவங்கள அந்த ரெட் கார்டு கூட கொடுக்காமல் அனுப்பிச்சிருக்கலாமே, பாவமாக இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் இந்த சீசன் நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் கொடுக்காம இதுக்கு கொடுத்துட்டாங்களே தப்பு. அதாவது இங்கே என்னென்னா அவங்க தப்பு பண்ணலை அப்படின்னு யாருமே வாதாடலை. தப்பு பண்ணாங்க, அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படின்றது தான் இங்கே வந்து ஒரு பெரிய கேள்வியாக போச்சு. இப்போ இதுக்கு முக்கிய காரணமாக யார் இருந்தாங்கன்னா சாண்ட்ரா வந்துட்டு இதே ஒரு சுச்சுவேஷன் இன்னொரு வெர்ஷன் ஆஃப் பிக் பாஸ்லேயும் நடக்குது, இன்னொரு லாங்குவேஜில். அதுலேயும் இதேமாரி கார் டாஸ்க் நடக்குது. அதுலேயும் வந்து ஒரு ஒருத்தரை வந்துட்டு தள்ளி விட்றாங்க, அவர் அப்படியே சிரிச்சுட்டு வெளியே போகிறாரு, அது முடியுது. அதேமாதிரி ஒரு ஆட்டோ டாஸ்க் நடக்குது, அதுலேயும் இந்த மாதிரி நடக்குது. அதெல்லாம் எடுத்து சோசியல் மீடியாவில் பரப்புகிறாங்க. அதேமாதிரி ஸ்போர்ட்டிவ்னஸாக இவங்களும் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, இங்கே அந்த பிரச்சனையே வந்திருக்காதே. அதை வந்துட்டு ஏன் வந்துட்டு இவங்க இப்படி பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரொமோ 3ல் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் அங்கே வந்து சொல்கிறாங்க என்னென்னா, இந்த வாட்டி வந்து ஃபினாலேக்கு 5 பேர் போக போகிறது கிடையாது, 4 பேர் அப்படின்னு எல்லாம் பதறாங்க. அரோரா பதறாங்க. டிக்கெட்டு ஃபினாலே வாங்கினா அரோரா பதறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய கேமிங்க என்னவா இருந்தது அப்படின்ட்டு. அப்போது அப்படியே அழகாக எடுத்து அந்த கார்டை காமிக்கிறாரு சாண்ட்ரா அப்படின்னு. இந்த பக்கம் வந்து எல்லோரும் ஷாக்காக வராங்க, மக்கள் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அன்னைக்கு இதே மக்கள் தான் கொண்டாடுறாங்க, இப்போது அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போயும் மக்கள் கொண்டாடுறாங்க. இந்த மக்களை புரிஞ்சிக்கவே முடியாது. மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதுக்கும் கொண்டாடுறாங்க. அந்த ரெட் கார்டு தவறுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு விஷயம் போகுது, அதுக்கு காரணமாக இருக்கிற சாண்ட்ரா இப்போ வெளியே போகும்போது கொண்டாடுறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு கொடுமைனா, ஏதோ ஒரு கேம் கொடுக்குற சாண்ட்ரா இருந்தாலும் சரி, விஜய் பார்வதி இருந்தாலும் சரி, கமருதா இருந்தாலும் சரி, வினோத் இருந்தாலும் சரி, எல்லாமே வெளியே போயிட்டாங்க. ஆனால் இன்னுமே வந்து கேமுக்கு கொடுக்காம இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்துட்டு இந்த ஃபினாலைக்கு வந்து போட்டி போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆக மொத்தத்தில் கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு விஜய் பார்வதி கமருதிக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இவங்க இவிக்ட் ஆகும்போது நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமாக வீடியோ வந்து ஷேர் பண்ணாங்க. இந்த விஷயங்கள் வந்து இந்த மாதிரி கிடையாது, இது வந்து ஏதோ வந்து நம்ம சாண்ட்ரா பண்ண ஒரு விஷயத்தால் தான் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம். இப்போ சாண்ட்ராவே எவிக்டட். இதில் இன்னொரு வருத்தம் என்னென்னா, ஆமாம் இவங்களால் வந்துட்டு அந்த விஜய் பார்வதி கமருதும் வெளியே போயிட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு கேம் ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க வந்து அங்கே வந்து பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அங்கே வந்து ஒரு சம்பவத்தை பண்ணி இவங்களை வெளியே அனுப்பிச்சு நான் உள்ளே போகணுன்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போகிறாங்க. அது ஒரு டைப் ஆஃப் நெகட்டிவ் கேம் கூட, ஏதோ ஒரு கேம் வச்சுக்கிங்களேன். ஆனால் அந்த மாதிரி கேம் பண்ணி கூட அவங்களால உள்ளே இருக்க முடியல. இன்னும் அறாரா உள்ளே இருக்காங்க. என்னத்தை சொல்கிறதுனே தெரியல. இத்தனைக்கும் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட கேப்டன்ஷிப்பாக ஆனது கிடையாது. ரொம்ப டஃப்பாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது கேம் விளையாண்டேன் அப்படின்னு எதுவும் கிடையாது. புலம்பல் டாஸ்கில் வந்துட்டு எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி புலம்புன மாதிரி ஒரு விஷயமும் நடக்கலை. எனக்கு பிக் பாஸ் ஈஸியாக கிடச்சிது என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இன்னும் இருக்காங்க. இப்போ கூட வந்து 4 பேர் தான் போக போகிறான்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு பதறது நம்ம அரோரா தான். மற்றவங்களாம் வந்துட்டு ஓகே, ஏன்னா அவங்க நான் எதுவும் செஞ்சுருக்கேங்க. விக்ரம்லாம் அதான் சொல்கிறாரு, நான் வாங்கின சம்பளத்துக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேங்க. உண்மையாக பண்ணியிருக்காரு விக்ரம். உண்மையில் நம்ம பாராட்டி ஆகணும். அவரோட ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காமல் போனாலும் அவர் கேம் ஆடி இருக்காரு. மாயா எப்படி ஒரு கேமை கொடுத்தாங்களோ, பூர்ணிமா எப்படி ஒரு கேமை கொடுத்தாங்களோ, அந்த மாதிரி இவர் ஒரு கேமை கொடுத்துருக்காரு. இப்போ என்ன பிரச்சனைனா, நீங்கள் எதுவுமே கேம் கொடுக்காமல் இருக்கிறது தான் பிரச்சனை. நல்ல கேமோ கெட்ட கேமோ ஏதோ ஒரு கேம் கொடுத்துருக்காங்களா இல்லையா, அதுதானே இங்கே வேல்யூ. என்னத்தான் சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி சாண்ட்ரா வெளியேற்றப்பட்டார்கள்ன்ற விஷயங்கள் இங்கே தெரிஞ்சு போச்சு. இப்போ மீதி இருக்கிற 4 பேரில் இவங்க தாங்க டைட்டில் வின்னராக வரணும் அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.